அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் முதலில் தன்னின் மீதும் தன்னை படைத்த இறைவனின் மீதும் முழுமையான நம்பிக்கை கொண்டு அதனுடைய அடிப்படையில் செயல்படுகிற வரதான் அவன் சார்ந்து இருக்கும் கொள்கையின் மீதும் அவனின் மீது உண்டான அந்த வெற்றியாகவே அது பார்க்கப்படும். எப்பொழுது ஒரு மனிதனால் படைக்கப்பட்ட அந்த ஓர் பொருளின் மீது இதுதான் தன்னை பாதுகாக்கும் என்கிற அந்த சிந்தனைக்கு சென்று அதன் மீது நம்பிக்கை கொள்ள ஆரம்பிக்கிறானோ, அப்பொழுதே அவன் தன்னின் மீது உண்டான அந்த நம்பிக்கை இழந்து விடுகிறான். படைத்த இறைவனின் மீது உண்டான அந்த நம்பிக்கையை இழந்து விடுகிறான். அதிலிருந்து அவனுடைய வாழ்க்கையினுடைய தோல்வி ஆரம்பமாக ஆகிறது. இதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமான முறையில் ஒரு தோழருக்கு விவரித்து காட்டுவாங்க. நபித்தோழர் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸ் முஸ்னத் இமாம் அஹ்மத், சஹீஹ் இப்னு மாஜா, முஸ்தரக் ஹாக்கிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோழரை பார்க்குறாங்க. அவர் தன்னுடைய கைகளில் வெண்கலத்தினாலான பித்தளையினாலான ஒரு ரிங்கை மாட்டியிருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, என்னப்பா இது புதுசாக ஒரு ரிங்கு போட்டிருக்கிய, கையில் ஒரு வளையத்தை போட்டிருக்கிய, என்ன விஷயம் என கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த தோழர் சொல்லு, அதுவா யா ரசூலல்லாஹ், என் உடலில் ஒரு பலகீனம் இருக்குது. இந்த செம்மினாலான அந்த வெண்கலத்தினால் பித்தளையினாலான அந்த ரிங்கு போட்டால் அது உடல் பலகீனத்தை குறைக்கும் சொல்லி சொன்னாங்க. அதனால தான் இதை நான் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. முதல்ல உன் மேலே நம்பிக்கை வைப்பா. நீ மாட்டி இருக்க பார்த்துட்டியா, இதனால் தான் என்னுடைய பலகீனம் குறையும் சொல்லி நீ நினச்சிருக்க பார்த்துட்டியா, அதுதான் உன் மீது உண்டான பலகீனம் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, லவ் மித்த, ஒரு கால் நீ இறந்துட்ட, ஹியவா அலைக்க, இந்த ரிங்கு ஒன்னின் கையில் இருக்கிற நிலையில் நீ இறந்துட்டன்னு வையன், மாஃப்லஹ் தாபதா, ஒரு காலம் நீ வெற்றி அடைந்தவனாக ஆக மாட்டாய் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்போ உன்னுடைய கவனம் இந்த ரிங்கு தான் என்னை பாதுகாக்குங்கிற அந்த சிந்தனை வருதோ, அப்பொழுதே அது உன்னின் மீது உண்டான அந்த நம்பிக்கை இழக்க வைத்து விட்டது. படைத்த இறைவனின் மீது உண்டான அந்த நம்பிக்கை இழக்க வைத்து விட்டது. எந்த ஒன்றாக இருந்தாலும் இறைவன் மீது முழுமையான நம்பிக்கை வைப்போம் இன்ஷா அல்லாஹ்.